எல்லாருக்கும் காத்தாலே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்க குட்டி விவசாயி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே புதினா தண்ணி ஜாஸ்தியாக போதும், மிச்சம் தடத்துலேயே போதும்னுட்டோ கப்பு எடுத்துகிட்டு வாழை செடிங்க நட்டு விட்டுடலாமோ. ஏதோ தடத்துலேயே போகிற தண்ணி வாழை செடிங்களுக்கு கணக்கு போட்டோம்னுட்டோ நான் காவை எடுத்துகிட்டோ வாழை செடிங்களுக்கு குளித்தோன்னு வச்சுருந்தோம். அன்றைக்கி இங்கே வரைக்கும் எங்களுக்கு நிலம் சேருதோ பாருங்கள். பக்கத்து தோட்டத்துங்களெல்லாம் பார்த்தா தெரியும் வரப்புங்கெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு போட்டுக்கிறாங்கன்ட்டு. அன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் போட்டுக்கிறோங்க. அப்படி இருந்தும் ஃபோன் பண்ணி வியோவுக்கு சொன்னிக்கிறாங்க எங்கள் ஊருக்காரரும். தடத்தே தோண்டிட்டான்ட்டோம். தடம் பாருங்கள் எவ்வளோ தூரம் விட்டுக்கிறேன் நான். மற்ற இடத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ விட்டுக்கிறாங்கன்ட்டோம். அப்படி இருந்தும் சொல்கிறாங்கன்னாக்கே அதிலெல்லாம் என்ன பண்ணணும், எப்படியா பொட்டுக்குள்ளாக்குவாங்க. மற்றவங்கெல்லாம் கல் இங்குக்குதானாக்கே இந்த பக்கம் வரைக்கும் போட்டுனுக்கிறாங்க. அதிலெல்லாம் கேட்குறதுக்கும் இது இல்லை. அது என்ன தெரியல. நாங்கள் என்னமோனா பொண்ணாய்க்கு மட்டும் எங்கள் ஊருக்காரருக்கும் ஒரு பேர்ஸ்லோ. இப்போ நான் வாழை செடிங்க நடுற ஐடியா இல்லை. தேங்காய் மரம் வரும். எவன் வந்து கேட்குறானோ நான் பார்க்கணும். இப்போ அந்த அம்மாவும் எவன் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். போட்டு கொடுத்தவன் அவன் நிலத்துல இருந்தாக்கி அவன் தூக்கின்னு போட்டோம். பார்க்கணும் அவன் எவன்ட்டோம். அதுக்கானிட்டே தேங்காய் செடிங்கன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா இருங்க எவன்னு.